வணக்கம். என் பெயர் சிவகாமி. ஸ்ரீராமஜெயம். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். சீதாதேவியை ராமர் திருமணம் செய்த பிறகு கூறுகிறார், சீதா, உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் கனவிலும் நினைக்க மாட்டேன் என்று கூறி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து அறத்தின் வழியில் நடந்தார். தசரத மன்னர் கைகேயிக்கு கொடுத்த வாக்கின்படி 2 வரங்களை அளித்து அறத்தை கடைபிடித்தார். அதன்படி கோசலையும் சுமித்திரையும் தன் கணவரின் வாக்குப்படி ராமர் 14 வருடங்கள் காட்டுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுத்து அறத்தின்படி நடந்தனர். லக்குமணனும் தன் தாயின் கூற்றுப்படி அண்ணனுக்கு ஸ்ரீராமபிரானுக்கு தம்பியாக செல்லாமல் தொண்டனாக செல்ல வேண்டும் என்று கூற்றுப்படி சென்று அங்கு பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களையும் கற்று உண்ணாமலும் உறங்காமலும் தன் அண்ணனுக்கு தொண்டு செய்து அறத்தின்படி வாழ்ந்தார். அடுத்து ஸ்ரீராமரும் லட்சுமணனும் ஜடாயுவை சந்திக்கின்றனர். தன் தந்தையின் முந்தைய நண்பர் என்பதால் அவரை பெரியப்பா என்று அழைக்கின்றனர். ஜடாயு சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்றபோது அவருடன் சண்டையிட்டு மாண்டு விட்டார். அவர் தன் பெரியப்பா என்று அழைத்ததால் தன் தந்தைக்கு செய்யும் ஈமக்கடன்களைப் போல் அவருக்கும் நீர்க்கடன் செய்து அறத்தை நிலைநாட்டினார். அடுத்து வாலியும் சுக்ரீவனும் சண்டையிடுகின்றனர். அப்பொழுது சுக்ரீவருக்கு ராமர் உதவி செய்கின்றார். அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும் என்று வாலியை மறைந்திருந்து தாக்கும் பொழுது அவர் மாண்டு விடுகிறார். அதன் பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது ஸ்ரீராமரை அழைக்கின்றார் சுக்ரீவன். அவரோ, நான் 14 ஆண்டுகள் காட்டில்தான் வனவாசத்தில் இருக்கிறேன், அதனால் என்னால் வர முடியாது, லக்குமணனை அனுப்பி வைக்கிறேன் என்று தம்பியை அனுப்பி வைத்து அறத்தை நிலைநாட்டுகிறார். விபீஷணன் தன் அண்ணன் ராவணனிடம், நீங்கள் அதர்மத்தின் வழியில் செல்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஆனால் ராவணனோ அதை ஏற்க மறுக்கின்றார். அதனால் விபீஷணன் அவரை விட்டு விலகி தர்மத்தின் வழியில் செல்கின்றார். அதே போன்று திரிசடையும் தன் மன்னர் அதர்மத்தின் வழியில் சென்றாலும் சீதாதேவிக்கு உதவி செய்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். ராமர் போர் செய்யும் பொழுது ராவணனின் கையில் ஆயுதம் இல்லாததால் இன்று போய் நாளை வா என்று கூறி தர்மத்தை நிலைநாட்டினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம் உறவுகள் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கூட தர்மத்தை கைவிடக்கூடாது. அதனால் நம் உறவுகள் அனைவரும் தர்மத்தை கடைபிடித்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நன்றி. ஸ்ரீராமஜெயம்.